ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஜூலைல நாம எதிர்பார்க்கலாம். எப்படி பார்த்தாலுமே ஒரு 70ல இருந்து 90 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். சிசிஏ கேண்டிடேட், ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன், நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நான் படிக்கவே இல்ல, இனிதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 75 டேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச்னு ஓவராலா இது வரைக்கும் ஒரு 8 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 8 பேட்சை விட இதோட பிளான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு டைம் அதிகமா இருந்துச்சு. மினிமம் 4 மந்த்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 டேஸ் தான் டைம் இருக்கு. குரூப் டியோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள்ல நம்ம ரீசனிங் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம படிக்க ஆரம்பிக்கக்கூடிய நாளே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரும் படிக்க போறோம். ஓகே, கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் நீங்க படிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நீங்க படிக்கணும். ஸோ உங்களுக்கு ஜூலைல எக்ஸாம் வருது அப்படின்னா ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர், அப்படி இல்லைன்னா நவம்பர்ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்க போறோம். ஓகே, ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நவம்பர் டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேர் நம்ம படிச்சுக்கலாம். இப்ப டே 1ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் டாபிக் பாக்குற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிகர் வச்சு வரக்கூடிய டாபிக். இதுல கான்செப்ட் எதுவுமே ரொம்ப பெருசா இருக்காது. ஜஸ்ட் அந்த படத்தை பார்த்தே நீங்க என்ன பண்ணிரலாம், ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன படிக்க போறீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். டே 2ல ஃபிகர் கம்ப்ளீஷன் டாபிக் பாக்குற மாதிரி இருக்கும். ஜனவரி 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். டே 3ல பாத்தீங்கன்னா எம்பெடட் ஃபிகர் டாபிக். ஜனவரி 11ல இருந்து 13 வரைக்கும் இருக்க சிஏ. டே 4ல பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் டாபிக் பாக்குற மாதிரி இருக்கும். ஜனவரி 14ல இருந்து 17 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். டே 5ல பாத்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங் டாபிக். அது ஜனவரி 18ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடியது. டே 6ல அகைன் ஃபிகர் கவுண்டிங் டாபிக். ஸோ அடுத்து மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேதிக் மேக்ஸ் டாபிக் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க ரிவிஷன் பண்ணணும். டே 7ல பார்த்தீங்கன்னா டே 1 to 6. ஓகே, டே 1ல இருந்து 6 வரைக்கும் என்னென்ன டாபிக் ரீசனிங்ல படிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரையும் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு வீக்லி டெஸ்ட் 1க்கு ரெடியா இருக்கணும். ஸோ உங்களுக்கான வீக்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த சாட்டர்டே சண்டேல நீங்க வீக்லி டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் பார்த்தீங்கன்னா 10/4/2026 நாளையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி 18ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வீக்குக்கான பிளான் குடுத்துருவோம். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் வீக்கோட டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் பிளஸ் செகண்ட் வீக் ரெண்டுமே சேர்த்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 75 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. ஸோ ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது. அதனால நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 18ஆம் தேதி நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் எத்தனாம் தேதி வரும்? கிட்டத்தட்ட ஒரு 27ஆம் தேதி கிட்ட வருமா? சோ அந்த செகண்ட் வீக் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல படிச்சது, செகண்ட் வீக்ல நீங்க படிக்க போறது 2யுமே ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரத்துல நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் வீக் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் சேர்த்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்பப்போ படிச்சுட்டு அந்த முந்தின வாரத்துக்குள்ளதையும் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 வீக்ஸ்ல நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிரலாம், ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிரலாம். ஓகேவா? நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ இந்த டைமையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால படிக்க முடியாது. போன டைம் மாதிரி குரூப் டி எக்ஸாம் டிலே ஆகும் அந்த மாதிரிலாம் எந்த கதையுமே சொல்ல முடியாது. போன டைம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐயா 10தாங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதனால எக்ஸாம் டிலே பண்ணாங்க.
இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூலைல இருக்கும். மே மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் இருக்கும். இது முடிஞ்சதும் குரூப் டிக்கான சிபிடி 1 முடிச்சுட்டு, அடுத்து கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அடுத்து அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 2 எக்ஸாம், டைப் டெஸ்ட் இது எல்லாமே கன்டினியூஸா வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா 2025லயே நமக்கு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2026ல ரயில்வேல இருந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வரும், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த மாசத்துல ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கான எக்ஸாம்ஸ் எப்ப கண்டக்ட் பண்ணுவோங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா, ரயில்வேல இருந்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாமும் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க படிக்க ஆரம்பிங்க. ரயில்வேயோட சிலபஸ் வந்து ரீசனிங், மேத்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இவ்வளோதான். குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, வெறும் 10ஆம் கிளாஸ் தான். நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க. எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடண்ட் ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஒரு கோர்ஸ்லயே ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து குடுத்துருப்போம். ஸோ இப்போ குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டில நான் ஜாயின் பண்ண போறேன். குரூப் டிக்காக மட்டும் நான் ஜாயின் பண்ண போறேங்கிற ஸ்டூடண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னுன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ஆப்ல ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500 இருக்கும். ஸோ ஆப்ல போய் டைரக்ட்டா நீங்க வந்து பே பண்ண வேண்டாம். டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெசேஜ் பண்ணதுமே அவங்க குடுக்குற ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பருக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன் மேம். முந்தின பேட்ச்ல இருந்த ஸ்டூடண்ட் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப டெஸ்ட் மட்டும் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர் நான் ரிவிஷன் பண்ணணும். இந்த என்டிபிசி எக்ஸாம் மே மாசம் வருது இல்லையா? இதுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் படிக்கணுங்கிற ஸ்டூடண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இம்மீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நாளையில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஓகே. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இருக்கும். லைவ் கிளாஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸா ப்ரொவைட் பண்ணிருவோம். எந்த டைம்னாலும் நீங்க வந்து கிளாஸஸ் பாத்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் முடிக்கவும் சாப்டர் டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகேவா? இத கரெக்ட்டான ஒரு ப்ராப்பரான வேல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டு எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. இப்ப வந்திருக்க எந்த எக்ஸாமுமே நான் அப்ளை பண்ணல மேம். இனிதான் ஃப்ரெஷ்ஷா ரயில்வேக்கு படிக்க போறேன். 2026ல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24/7 உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸா குடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால இனி வரக்கூடிய ரயில்வே படிக்க போறேன், எஸ்எஸ்சி படிக்க போறேங்கிற ஸ்டூடண்ட் இப்பவேனாலும் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.